ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ரட்சகருமாகிய கர்த்தர் நம்மை 4 மாதங்களை கிருபையாய் நடத்தி வந்திருக்கிறார். ஆகவே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அளவற்ற அன்புக்காக, எண்ணற்ற கிருபைகளுக்காக நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த 5வது மாதத்தில், மே மாதத்தில் தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை நாம் தியானிக்க போகிறோம். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினாலே நமக்கு அருளப்படுகிறது. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆகவே வல்லமையும் பராக்கிரமுள்ள தேவன் இந்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொண்டு வருவார் என்பது நிச்சயமாக இருக்கிறது. ஆகவே இந்த மாதம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தில் 18வது வசனம், அந்த குறிப்பாக அந்த 18வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை சுருக்கி என் ஜனம் அமைதியாய் தங்கும் இடங்களில் குடியிருக்கும் என்று சொல்லி இந்த மாதத்தில் வாக்குத்தத்தம். அமைதியாய் தங்குகிற இடத்துல குடியிருப்பார்கள். கர்த்தருடைய ஜனம், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, முன்குறிக்கப்பட்ட, அழைக்கப்பட்ட, நீதிமானாக்கி மகிமைப்படுத்தப்படுகிற தேவ பிள்ளைகளை ஆண்டவர் அமைதியிலுள்ள ஜீவியம் செய்யும்படிக்கு அழைத்திருக்கிறார். சமாதானமான இடத்திலே நம்மை நடத்துவதற்கு தேவன் பொழுதுமானவராக இருக்கிறார். ஆகவே தான் நம்முடைய ஆண்டவர் சொன்னார், என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லி. சமாதான காரணரும் அவர் தான். நம்மை சமாதான இடங்களில் வைத்து ஆசீர்வதிக்கிறவரும் அவர் தான். நம்முடைய அலைச்சல், நம்முடைய போராட்டம், நம்முடைய நிந்தைகள், நம்முடைய உபத்திரவங்கள், நம்முடைய பாடுகள், எல்லா பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி ஒரு சமாதானத்தை, ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அதனால தான் சொல்கிறாரு, என் ஜனம் சமாதான தாபரங்களிலும். அதாவது இங்கே சொல்லப்படுது, முதல்ல தாபரம் என்று சொல்லப்படுகிறது, அடுத்தது நிலையான வாசஸ்தலங்களிலும், 2வது வாசஸ்தலம் என்று சொல்லப்படுகிறது, 3வது அமைதியாய் தங்கும் இடங்களில் குடியிருக்கும். தங்கும் இடம், இந்த 3மே பார்த்திங்கன்னா ஒரே அர்த்தத்தை தான் குறிக்குது. ஏன்னா அந்த வசனம் சொல்லுகிறபடி தாபரம் என்றால் அதுவும் ஒரு இடம். தாபரம் என்பது ஒரு இடம், வாசஸ்தலம் என்பது வாழுகிற இடம், குடியிருக்கிறது ஒரு இடம். ஆகவே ஆண்டவர் தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் சமாதானமான இடத்துல, அமைதலான இடத்துல, தாபரித்திருக்கிற இடத்துல ஒரு மகிழ்ச்சி உண்டாகும்படி இந்த மாதத்தில் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் பல போராட்டங்களை கடந்து வந்திருக்கலாம், நிந்தைகளை கடந்து வந்திருக்கலாம். ஆனால் தேவன் இந்த மாதம் சொல்லுகிறார், என் ஜனம் என்று சொல்லுகிறார். அந்த 16வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். வனாந்தரத்திலே நியாயம் வாசமாக இருக்கும். எங்கவர்? வனாந்தரத்திலே நியாயம் வாசமாக இருக்கும். செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கி இருக்கும். செழிப்பான வயல்வெளியிலே அப்படின்னா என்ன அர்த்தம்? வனாந்தரம் என்பது விடாய்த்த இருதயத்தை குறிக்கிறது. அடுத்தது செழிப்பான வயல்வெளி என்பது எப்போதும் ஆண்டவருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்கிறதை குறிக்கிறது. அதனால தான் செழிப்பான இடத்துல ஆண்டவர் வயல்வெளியிலே நீதி தங்கித்திருக்கும் அப்படின்றார். நீதியின் கிரியை சமாதானமும், நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். அப்போ ஆண்டவர் சுகமும், அமெரிக்கையும், சமாதானமும், நீதியும், பலனும் எல்லாம் தேவன் யாருக்கு கொடுக்குறாரா? என் ஜனம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் ஜனம், இந்த 18வது வசனம், என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும், அடுத்தது என்ன சொல்லுது? அமைதியாய் தங்கும் இடங்களிலும் வாசமாக இருப்பார்கள். பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த வசனத்தில் முதல்ல சொல்லப்படுகிறது, என் ஜனம் சமாதான தாபரங்களிலும். தாபரம் என்பது அது தங்குகிற இடம். அதனால தான் நீங்கள் 104ஆம் சங்கீதத்தை வாசிக்கும் போது மிருக ஜீவன்கள் எல்லாம் தங்கள் தாவரங்களுக்கு திரும்பும் என்று சொல்லுது. அது தங்கி இருக்கிற இடத்துக்கு அது பொழுது விடியும் போது அது
மேய்ச்சலை விட்டு அது இறை தேடுவதை விட்டு நாங்கள் தாவரங்களுக்கு அதிகாலையில் என்ன பண்ணுமா திருப்பி போகிறது. அப்போ பாருங்க, இந்த இடத்துல வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் தாவரம் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் சங்கீதம் 65வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது, வனாந்திர தாவரங்களிலும் பொழிகிறது, மேடுகள் சுற்றிலும் பூரிப்பாக இருக்கிறது, மேய்ச்சலுள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது, பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடி இருக்கிறது, அவைகள் கம்பீரித்து பாடுகிறது. அப்படின்னா கம்பீரித்து பாடுதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு மகிழ்ச்சி. அப்போ கர்த்தர் நம்மை எந்த ஒரு தாவரத்தில் கொண்டு போய் வைக்கிறாரோ, கர்த்தர் நடத்துகிற பாதை, அவர் நம்மை எந்த இடத்துல கொண்டு போய் விடுகிறாரோ, நம்ம சித்தத்துக்கு படி அல்ல, தேவ சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுக்கும்போது, அது ஒரு வனாந்தரமான ஒரு பகுதியாக இருக்கலாம், ஒன்றும் இல்லாமல் வெறுமையான பகுதியாக இருக்கலாம், அல்லது ஆசீர்வாதத்துக்கு சாதகமாக இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல நடத்தினா, அது வனாந்தரமாக இருந்தாலும் அங்கே ஒரு செழிப்பை உண்டாக்குவார், ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்குவார். அடுத்தது நீங்கள் அப்படியே தொடர்ந்து வாசிக்கும்போது, ஆண்டவருடைய வாசஸ்தலம் என்று சொல்லி அங்கே நம்ம பார்க்கும்போது, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் அங்கே வாசித்தோம். முதல்ல சமாதான தாவரம் என்று சொல்கிறார். ரெண்டாவது வாசஸ்தலங்கள். வாசஸ்தலம் என்றால் ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தர் கொண்டு போய் வைக்கிற இடம், அவர் நடத்துகிற பாதை. அங்கே வாசிக்கும்போது எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்திலேருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். நான் அவர்களுடைய சமாதான உடன்படிக்கை செய்வேன், அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக இருக்கும். நான் அவர்களை நிலைப்படுத்தி அவளை வர்த்திக்க பண்ணி அவள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன். அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்துக்கு ஆண்டவர் ஸ்தாபிக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுது, என் வாசஸ்தலம் அவளிடத்தில் இருக்கும், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அப்படியே என் பரிசுத்த ஸ்தலம் அவர்கள் நடுவிலே என்றென்றைக்கும் இருக்கும்போது நான் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்துக்கு ஆண்டவர் ஸ்தாபிக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுது, என் வாசஸ்தலம் அவளிடத்தில் இருக்கும், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அப்படியே என் பரிசுத்த ஸ்தலம் அவர்கள் நடுவிலே என்றென்றைக்கும் இருக்கும்போது நான் இஸ்ரவேலை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் என்கிறார் என்று சொல் என்றார். அப்போ பாருங்க, தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஜனத்தை நான் தான் பரிசுத்தப்படுத்துவேன், நான் தான் ஆசீர்வதிப்பேன், நான் தான் அவங்கள நன்மையான இடத்துல கொண்டு போவேன், நான் அவங்க நடுவில் இருப்பேன், அவங்க பரிசுத்த ஸ்தலத்தில் என்றென்றைக்கும் அவங்கள ஸ்தாபிப்பேன். அப்படின்னா ஸ்தாபிப்பேன்னா ஏற்படுத்துவேன், உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்கிறார். கடைசியாக ஆண்டவர் அமைதியாய் குடியிருக்க செய்வாராம். எப்படிப்பட்ட இடத்துல அமைதியாய் குடியிருக்க செய்வார்? யோசுவா புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும்போது அங்கே 11ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தில் யோசுவா சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அப்படியே யோசுவா கர்த்தர் மோசேயின் இடத்தில் சொன்னபடியெல்லாம் தேசம் அனைத்தையும் பிடித்து அதை இஸ்ரவேலருக்கு அவர்கள் கோத்திரங்களுடைய பங்குகளின்படியே சுதந்திரமாக கொடுத்தான். யுத்தம் ஓய்ந்திருந்ததினால் தேசம் அமைதலாக இருந்தது. யுத்தம் ஓய்ஞ்சாதான் அமைதல் உண்டாகும். யுத்தம் பண்ணுகிற ஆவிகள், நம்மோட போராடுகிற ஆவிகள் வரும், சண்டை பண்ணுகிற ஆவிகள், துறைத்தனங்கள், அதிகாரங்கள், பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகள் நம்முடைய சமாதானத்தை கெடுத்து போடும். நம்ம அமைதியாக இருக்கிறத பிசாசு விரும்பாது. நமக்கு எதனா ஒரு சஞ்சலத்தை கொடுக்கணும், நமக்கு ஒரு நெருக்கத்தை கொடுக்கணும், ஒரு போராட்டத்தை கொடுக்கணும், இதுதான் பிசாசு வேலை. ஆனால் அதை தாண்டி இது பிசாசின் தந்திரம், இது பிசாசு விதித்த வலை, இது பிசாசினுடைய கண்ணின்னு நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா ஒரு அமைதியிலுள்ள ஜீவன் செய்யும்படிக்கு தேவன் தம்முடைய இஸ்ரேல் மக்களுக்கு எப்படி ஒரு அமைதலை கொடுத்தாரோ அதே போல் கொடுப்பார். அடுத்தது நியாயாதிபதிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்கும்படி காலேபின் தம்பியான கேனாசுடைய குமாரனாகிய ஒத்னியேல் என்னும் ஒரு இரட்சகனை அவளுக்கு எழும்ப பண்ணினார். அவன் மேல் கர்த்தருடைய ஆவி வந்திருந்ததினால் அவன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து யுத்தம் பண்ண புறப்பட்டான். கர்த்தர் மெசொப்பொத்தாமியாவின் ராஜாவாகிய கூசான் ரீஷாதாயிமை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார்.
ஆகையால் அவன் கை கூசான் ரிஷாதாயின் மேல் பலம் கொண்டது. தேசம் 40 வருஷம் அமைதியாக இருந்தது. கேனாசின் குமாரனாகிய ஒத்னியேல் மரணம் அடைந்தான் என்று சொல்லப்படுகிறது. அப்போ பாருங்க, இந்த ஒத்னியேல் என்கிற அந்த மனுஷனை கொண்டு ஆண்டவர் அங்கே ஒரு ரட்சிப்பை உண்டு பண்ணுகிறார். யுத்தங்களில் ஜெயிக்க, யுத்தத்தை முறியடிக்க ஒரு தேவ மனுஷனை, ஒரு இரட்சகனை அங்கே எழுப்புகிறார் என்று நாங்கள் அந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அங்கே சொல்கிறாரு, காலேபின் தம்பியான கேனாசுடைய குமாரனாகிய ஒத்னியேல் என்னும் ஒரு இரட்சகனை அவர்களுக்கு எழும்ப பண்ணினார். இஸ்ரேல் மக்களுக்காக ஆண்டவர் ஒரு இரட்சகனை எழும்ப பண்ணினார். அவன் மேல் கர்த்தருடைய ஆவி வந்திருந்ததனால் அவன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து யுத்தம் பண்ண புறப்பட்டான். கர்த்தர் அந்த இஸ்ரேல் மக்களுக்கு என்ன பண்ணார்? பெரிய விடுதலையை, சமாதானத்தை, யுத்தமில்லாத நாட்களை தேவன் கொடுத்தார். தேவ ஜனங்கள் அமைதலாய் குடியிருக்கும்படி ஆண்டவர் அந்த இடத்துல ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். கடைசியாக நாம் வாசிக்கிறோம், ஒரு அமைதலை உண்டாக்குறவர் நம்முடைய அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து. வேதத்தில் வாசிக்கிறோம், மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் 38ஆம் வசனம் 39ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, கப்பலின் பின்னணியிலே அவர் தலையணையை வைத்து நித்திரையாக இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி, கடலை பார்த்து இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அமைதியாய் தங்கும் இடத்துல, அமைதியாய் குடியிருக்கிற இடத்துல, அமைதியான ஒரு தாவரத்தில், நிலையான வாசஸ்தலத்தில் தேவன் நம்மை இந்த மாதம் நடத்துன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்குறார். காற்று அடிக்கலாம், கடல் கொந்தளிக்கலாம், நம்ம போகிற வாழ்க்கை படகு ஆடலாம், பயப்பட வேண்டாம். காரணம், இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஆகவே அவர் எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி காப்பார். கர்த்தருடைய வாக்கு தத்துவத்தின்படி இந்த மாதம் சொன்னார், என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். ஆகவே இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் வைத்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிங்க. ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீ சொன்ன இந்த வாக்குத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் ஜனம் என்று கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாக எங்களை பார்த்து ஆண்டவரே, நீ சொன்ன அந்த அளவற்ற அன்புக்காக, அழைப்புக்காக, கிருபை வரங்களுக்காக நன்றி. நிலையான வாசஸ்தலங்களில், அமைதியாய் தங்கும் இடங்களில், ஆண்டவரே சமாதான தாபரங்களில் எங்களை வைத்து, எங்களை போஷித்து, எங்களை ஆசீர்வதித்து, எங்களை காத்து, நித்திய ஜீவனுக்கு ஏதுவான பாதையில் நித்தமும் நடத்த போவதற்காக நன்றி. இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிலையான ஆசீர்வாதம், நிலையான சம்பாத்தியம், நிலையான சமாதானம், நிலையான கர்த்தாவை பாதுகாப்பு எப்பொழுதும் காணப்பட பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கிருபையின் வாசல் மீட்பர் ஊழியத்தின் சார்பிலே இந்த வாக்குத்தத்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய குடும்பங்களுக்கும் எங்களுடைய ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.